என் பெயர் கார்த்திக். எனக்கு 25 வயது ஆகிறது. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றான். எனவே அப்பா நாங்கள் சிறுவயதாக இருக்கும்போதே உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். பிறகு என் அம்மாதான் என்னையும் என் அண்ணனையும் கூலி வேலை செய்து படிக்க வைத்தார். என் அண்ணனின் பெயர் கர்ணன். அவருக்கு என்னை விட 2 வயது அதிகம். என் அண்ணனுக்கு சரியாக படிப்பு வராததால் அவன் படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்துவிட்டான். நான் ஓரளவு நன்றாக படித்து வந்தேன். இப்படியிருக்க என் அண்ணன் ஒரு தொழிற்சாலையில ஆசாரியாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். நான் படித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சென்று பணி புரிய ஆரம்பித்தேன். இப்படி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. எனது அம்மாவிற்கு வயதான காரணத்தால் அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்க் கொண்டிருந்தது. என் அண்ணனுக்கும் வயதாகிக் கொண்டே போனதால் எங்கள் வீட்டில் அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து திருமண ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினோம். அதன் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள பெண் பார்க்கும் புரோக்கரை வரவைத்து மீனா என்ற ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து வந்தோம். பிறகு ஒரு மாதத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்து திருமணம் செய்து முடித்தோம். இப்படி 2-3 மாதங்கள் போக என் அண்ணன் படிப்படியாக அவன் குணத்தில் இருந்து மாற ஆரம்பித்தான். இப்படியே அவனுக்கு திருமணமாகி 1 வருடமான நிலையில் குறிப்பழக்கம் என்றால் என்னவென்று தெரியாத அவன் படிப்படியாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவதாலே அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பமானது. ஒரு கட்டத்திற்கு மேல் என் அண்ணனுக்கும் எனது அண்ணி மீனாவிற்கும் இடையே தாம்பத்தியம் மிகவும் கசக்க ஆரம்பித்தது. என் அண்ணி மீனா தன் அம்மா வீட்டிற்கு சென்றுவிட்டார். என் அண்ணனுடன் இனிமேல் வாழ முடியாது என்றே விவாகரத்து கொடுப்பதற்கு முடிவு செய்துவிட்டார். இப்படியிருக்க மேலும் என் அண்ணன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான். என் அம்மாவும் எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவில்லை. எங்கள் வீட்டில் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் அவன் குடிப்பதற்கு செலவு செய்துவிடுவான். இப்படியே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்க என் அண்ணன் இப்படியே குடித்துக் கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கை பாழாய் போய்விடும் என அவனுக்கு 2வதாக திருமணம் செய்ய முடிவு செய்து பெண் பார்க்கச் சொல்லி ஒரு புரோக்கரிடம் சொல்லியிருந்தோம். மற்றும் அக்கம் பக்கத்தில் சொல்லியிருந்தோம். ஆனால் என் அண்ணனின் நிலை தெரிந்தவர்கள் யாருமே பெண் பார்க்கவும் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை. எனக்கு வயதாகிக் கொண்டே போனது. என் அம்மாவின் உடல்நிலையும் மிகவும் மோசமானது. அதனால் எனது அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார். முதலில் யோசித்து என் அண்ணனின் நிலை அறிந்த நான் பிறகு என் அம்மாவிற்காக திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். அதன்படி புரோக்கரின் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஏழை குடும்பம் என ஒரு பெண்ணின் போட்டோவை காண்பித்தார். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தால் அவள் பெயர் மீரா. அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் பிடித்து போனது. என் அம்மாவும் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். இவளுக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தும் அற்புதமாக இருக்கிறது. நீ இவளையே திருமணம் செய்துவிடு என என் அம்மா கூறினார். அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போனதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன். பிறகு 1 மாதத்தில் திருமணமும் செய்ய பேசி முடித்தனர். அவர்கள் மிகவும் ஏழை குடும்பம் என்பதால் வரதட்சணை எல்லாம் பெரிதாக கொடுக்கவில்லை. நாங்களும் வரதட்சணையும் கேட்கவில்லை. இப்படியே திருமணம் முடிந்தது. எங்கள் இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என் அம்மாவை அவள் தன் அம்மாவைப் போல பார்த்து கொண்டாள். என்னையும் அவள் மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டாள். இப்படியே காலங்கள் ஓட 1 வருடத்தில் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறகு அந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் என் அண்ணனின் நிலை மட்டும் மாறவில்லை. அவன் முன்பு இருந்ததை விட அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் தன் சுயநினைவை இழக்கும் அளவிற்கு குடித்துக் கொண்டே இருப்பான். அவனை பார்த்து என் அம்மா என் மகனின் நிலை இப்படி போய்விட்டது என அடிக்கடி அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார். அம்மாவின் வேதனையை பார்த்த நான் அண்ணனிடம் திருந்தும்படி எவ்வளவோ முறை கூறியிருப்பேன். ஆனால் அண்ணனின் எண்ணம் முழுக்க குடிபோதையில் மட்டுமே இருந்தது. படிப்படியாக அவன் வாழ்க்கையும் சீரழிய ஆரம்பித்தது. இப்படியே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்க ஒருநாள் எங்கள் வீட்டில் என் அறையில் நானும் என் மனைவியும் உறங்கிக் கொண்டிருந்தோம். இரவு நேரம் என்பதால் நான் மிகவும்
ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றுவிட்டேன். எனக்கு இரவில் முழிக்கும் பழக்கம் இருப்பதால் நான் கண்விழித்துப் பார்க்கும் பொழுது என் மனைவி என் பக்கத்தில் இல்லை. சரி, நானும் அவள் கடிவறைக்கு சென்று இருப்பாள் என நினைத்துவிட்டுவிட்டும் மீண்டும் உறங்கிவிட்டேன். இப்படி இருக்க இதேபோன்று 2-3 நாட்கள் நடந்து கொண்டிருப்பதைக் கண்ட நான், இவள் என்ன செய்கின்றாள்? இரவு நம்முடன் உறங்கும்போது பக்கத்தில்தான் இருக்கின்றாள், ஆனால் உறங்கிய பின் அவளைக் காணவில்லையே என யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்தது. காலையில் வேலைக்கு சென்று இரவில் வரும் எனக்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. என் மனைவியின் மேல் எனக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. அவள் இரவில் என்ன செய்கின்றாள் என்று கண்டுபிடித்தே ஆகஸ்ட் வேண்டும் என முடிவு செய்தேன். அதனால் அன்று இரவு எப்பொழுதும் உறங்குவது போல நான் எனது அறையில் நடித்துக்கொண்டு படுத்திருந்தேன். என் மனைவியும் என் பக்கத்தில் வந்து படுத்த சிறிது நேரத்தில் எழுந்து வெளியே சென்றாள். அவளுக்கு சந்தேகம் வராதபடி நானும் சத்தமில்லாமல் அவள் பின் சென்று அவள் எங்கே செல்கின்றாள் என பார்த்தபோது எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாள். அவள் நேராக என் அண்ணனின் அறைக்கு சென்று 2 மணி நேரம் கழித்து வெளியே வருவதைக் கண்ட நான் அதிர்ச்சியானேன். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் உயிராக நேசித்த மனைவியும் என் உடன் பிறந்த அண்ணனும் எனக்கு துரோகம் செய்கிறார்களே என என் மனதில் நினைத்துக்கொண்டு கலங்கியபடி படுத்திருந்தேன். பிறகு என் மனைவியிடம் முகம் கொடுத்து பேசவே எனக்கு பிடிக்கவில்லை. அவள் இப்படி செய்ததை நினைத்து அவள் என்னுடன் வந்து பேசினாலும் நான் பேசாமல் சென்றுவிடுவேன். இத்தனை நாள் என்னுடன் பாசமாகவும் அன்பாகவும் இருந்த என் மனைவி இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்தாள் என யோசித்து எனக்கு பைத்தியம் பிடிக்கவே ஆரம்பித்தது. இப்படி நான் என் மனதில் ஒரு பக்கம் நினைத்திருக்க மற்றொரு பக்கம் அவளுக்கு நிறைய பணம் வர ஆரம்பித்தது. அதை வைத்து அவள் செலவு செய்வது மற்றும் வீட்டிற்கு சாமான்கள் வாங்கி போடுவது என அவள் கையில் பணப்புழக்கம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது. இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை என் தொண்டையைச் சரிசெய்தல் அண்ணனும் ஏதும் கொடுத்திருப்பானோ என யோசித்துப் பார்த்தபோது அவனே வேலைக்கு செல்லாமல் படுத்திருக்கின்றார். அப்படி என்றால் என் மனைவி வேறு ஏதாவது தவறு செய்கிறாரா? அதன் மூலம் ஏதும் பணம் வருகிறதா எனவும் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியே யோசித்து என் வாழ்க்கையில் தொண்டையைச் சரிசெய்தல் 6 மாதங்கள் நிம்மதி இல்லாமல் போனது. ஒருநாள் என் குடும்ப வாழ்க்கை நினைத்து இதை இப்படியே விடக்கூடாது என முடிவு செய்து எப்பொழுதும் உறங்குவது போல நடித்துக் கொண்டிருக்க அவள் என் அண்ணனின் அறைக்கு சென்றாள். அவள் என் அண்ணனின் அறைக்கு சென்று 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தவுடன் நான் எனது அறைக்கு வெளியே நின்று அவளைக் கவனித்துக் கொண்டிருக்க அவள் சற்று பதற்றத்துடன் என்னை நோக்கி வந்தால் நான் உடனே அவளை ஓங்கி அறைந்து, இப்படி நடந்து கொள்ள உனக்கு அசிங்கமா இல்லையா என கேட்டேன். எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு இவ்வளவு கேவலமாக நடந்துக்க உனக்கு வெட்கமா இல்லையா என திட்ட ஆரம்பிக்க அவள் என்ன மன்னிச்சிடுங்க என்று என் காலில் விழுந்து நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் என்று அழுது கொண்டிருந்தாள். சரி, நீ தவறு செய்யவில்லை என்றால் இரவு நேரத்தில் ஏன் என் அண்ணனின் அறைக்கு சென்று வருகின்றாய் என்று அவளை நான் திட்ட ஆரம்பிக்க என்னையும் அவரையும் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்று நடந்ததை சொன்னால் அது என்னவென்றால், நான் மட்டும் வேலைக்கு செல்வதால் அதில் வரும் சம்பளத்தை வைத்து எனது குடும்பத்தை நடத்த முடியவில்லை. என் அண்ணன் ஒரு ஆசாரி என்பதால் அவருக்கு மரத்தில் நிறைய பொருட்கள் செய்யத் தெரியும். அதனால் என் மனைவி அவரிடம் சென்று, உங்களுக்குத்தான் ஆசாரி வேலை தெரியுமே, நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் அவர் மூலம் செய்து அவளுக்கு தெரிந்த கடைகளிலும் மற்றும் வெளியே சென்றும் அவளே விற்று வந்திருக்கிறாள். அது மட்டுமில்லாமல் என் அண்ணனிடமும் சில பொருட்களை கொடுத்து விற்க சொல்லி இருக்கின்றாள். அதன் மூலம் வரும் பணத்தில்தான் வீட்டில் குடும்பம் செலவையும் பார்த்துக் கொள்வார்களாம். இப்படி என்னிடம் அவள் கூறினாள். நான் உடனே அவரிடம், அதை நீ பகல் நேரத்திலேயே கற்றுக்கொள்ளலாமே, எதற்கு இரவு நேரத்தில் செல்கின்றாய் என்று கேட்க அவள் உடனே ஏற்கனவே அவர் குடித்துவிட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அது மட்டுமில்லாமல் நான் அவரிடம் இப்படி பழகுவது தெரிந்தால் அத்தையே என்னை சந்தேகப்பட நேரிடும். அதனால்தான் நான் இரவு நேரத்தில்
அவருடன் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை மரத்தின் மூலம் செய்து விற்பனை செய்து வந்தோம் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்க, அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததைக் கேட்ட கர்ணன் தன் தம்பியிடம் சென்று, "தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா, உன் மனைவி சொல்றது உண்மைதான். அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, அவள் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டேன்னு என்னை தப்பா நினைக்காத, எனக்கு நிறைய பிரச்சனைகள், அதனால்தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி சரியில்லை. அவளுக்கு திருமணத்திற்கு முன்பே ஒருவருடன் தொடர்பு இருந்திருந்தது. ஆனால் அது தெரியாமல் அவளை எனக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள். அவள் என்னுடன் இல்லற வாழ்க்கையை வாழ விரும்பவே இல்லை. ஒரு வருடமாக என்னை ஒதுக்கினால் அவளும் நானும் அறையில் உள்ளே இருப்போமே தவிர, அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இப்படிதான் இருந்திருக்கிறோம். என்னுடன் அவள் நாங்கள் வாழ்ந்தவரையில் பேசி சிரித்ததே இல்லை. ஏதோ கடமைக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். சரி, இதற்கு மேல் விட்டாலும் சரியாக இருக்காது என நான்தான் அவளை வெளியே போக சொன்னேன். என் வாழ்க்கை இப்படி ஆனதற்காகத்தான் நான் குடிக்கவும் ஆரம்பித்தேன். நான் வேறு திருமணம் செய்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேனா என்னவோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை இப்படி பாலாய் போனது என்று கூறிவிட்டு, உன் மனைவியே நீ என்றும் சந்தேகப்படாதே, பாவமா அவள், நம் குடும்பம் முன்னேற வேண்டும் என என்னிடம் இரவு நேரத்தில் வந்து இதுபோல பொருட்களை எல்லாம் செய்ய கற்றுக்கொண்டும் என்னை செய்ய சொல்லியும் அதை விற்று நம் குடும்பத்தை நல்லபடியாக நடத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் பிள்ளை, அவளே நம் குடும்பத்திற்காக கஷ்டப்படும்போது நான் குடித்துக் கொண்டு திரிந்தது எனக்கே கேவலமாக இருக்கு. இனிமே நான் குடிக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய அலங்கார பொருட்களை செய்து அதே விற்று நம் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ளலாம் என கூறினார். அதைக் கேட்டவுடன் கார்த்திக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன் மனைவியே இப்படி தன் அண்ணனுடன் சேர்த்து வைத்து சந்தேகப்பட்டோமே என அவன் மனம் தவிக்க ஆரம்பித்ததுதான். கஷ்டப்படுவதனால் நம் மனைவி நம் குடும்பத்திற்காக இவ்வளவு பாடுபடுவதை நினைத்து அவனுக்கே தன் மனைவியின் மேல் மேலும் காதல் அதிகரித்தது. பிறகு கார்த்திக் கர்ணனும் குடிப்பதை நிறுத்திவிட்டார். அவருக்கு கார்த்திக் சிறியதாக ஒரு கடையும் வைத்துக் கொடுத்து அதன் மூலம் கர்ணன் அலங்கார பொருட்களை செய்துவிட்டு குடும்பத்திற்காக உதவி செய்ய ஆரம்பித்தார். மீராவும் அந்த அலங்கார பொருட்களை எல்லாம் வெளியில் சென்று விற்று அவரது குடும்பத்திற்காக எப்பொழுதும் போல் உதவி செய்து கொண்டே இருந்தால் இப்படியே அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. 2 ஆண்டுகள் செல்ல கர்ணன் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். பிறகு அவருக்கு ஒரு புரோக்கரின் மூலம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர். ஊரில் உள்ளவர்களின் முன்னிலையில் திருமணமும் முடிந்தது. 2 குடும்பமும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு அழகிய கிராமத்தில் கணவன் மனைவி வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு சாரா என்ற ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தால், தனது குழந்தை வளர்ப்பதற்காக சாராவின் பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து வந்தார்கள். சாராவின் தாய் மாமா வீட்டில் சாராவிற்கு பிடித்தவை எல்லாவற்றையுமே வாங்கி வந்து கொடுப்பார்கள். சாராவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறுவார் சாராவின் மாமா. அப்பொழுது சாராவிற்கும் ராஜாவிற்கும் சிறுவயது என்பதால் சாரா அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விளையாட்டிலேயே கவனத்தை செலுத்தினாள். அது மட்டுமில்லாமல் படிப்பிலும் கெட்டிக்காரியாக இருந்தால். சாரா தன் தங்கை கஷ்டப்படுவதை பார்க்க முடியாத சாராவின் மாமா தன் நிலத்திலிருந்து ஒரு நிலத்தை தன் தங்கையான சாராவின் அம்மாவிற்கு கொடுத்தார். அதை வைத்து சாராவின் அம்மாவும் அப்பாவும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் நிலத்தில் விவசாயம் நன்றாக சூடுபிடிக்க மென்மேலும் வளர ஆரம்பித்தார்கள். ஆனால் சாராவின் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பித்தார். தன் தங்கைக்காக அவருக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகில் இவர் பயிரிட்டால் இருவரும் ஒன்றாக விற்க முற்படும். இதனால் நாம் இந்த வருடம் பயிரிட வேண்டாம் என்று சொல்லியே ஒவ்வொரு வருடமும் தன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார் சாராவின் மாமா. இதனால் ராஜாவின் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சாராவும் ராஜாவும் வளர ஆரம்பித்தார்கள். சாரா பருவ பெண்ணாக மாறினான். திடீரென சாரா வயதிற்கு வர வீட்டில் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சாராவிற்கு சடங்குகள் எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது
தாய்மாமன் சீதனம் என்று மிச்சமிருந்த தன் மனைவியின் நகைகள் மற்றும் வேறு இடங்களில் கடனை வாங்கி ராஜாவின் அப்பா சாராவிற்கு சீர் செய்தார். இதனால் ராஜாவின் குடும்பம் இன்னும் வறுமையில் தள்ளியது. இதனால் ராஜா தனது பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு தன் நிலத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது கூட ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காக விவசாயம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர்கள்தான் இப்பொழுது வீடுவாசல் மற்றும் சொத்துக்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்களே, நாம் இப்படி கடன்காரர்களாக இருக்கின்றோம். இன்னும் எவ்வளவுதான் உன் தங்கைக்காக விட்டுக் கொடுக்கப் போகின்றாய் என்று சண்டையிட்டு தன் மகனை வேலை செய்ய விடுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் ராஜாவின் அப்பாவும் சரி என்று விட்டுவிட்டார். முதலில் ராஜா விருப்பமில்லாமலே விவசாயத்தில் இறங்கினாள். அதனால் அவர்கள் சாப்பாட்டிற்கும் கடன்களை அடைப்பதற்கு மட்டுமே வேலை இருந்தது. ஒருநாள் ராஜாவிற்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்த ராஜாவின் பெற்றோர் தன் தங்கையிடம் பெண் கேட்க சென்றார்கள். ஆனால் சாராவின் வீட்டில் சாராவின் பெற்றோர்கள் பணத்துமிரு பிடித்தவர்களாகவே மாறிப்போனார்கள். இதனால் ராஜாவின் பெற்றோரை அவர்கள் தரக்குறைவாக நடத்தினார்கள். இதைக் கண்டும் காணாத ராஜாவின் பெற்றோர் மேலும் தன் மகனுக்கு சாராவை பெண் கேட்டார்கள். ஆனால் சாராவின் அப்பா சாராவை பெரிய இடத்தில்தான் கட்டிக் கொடுப்பேன். என் குழந்தே, உன் வீட்டில் வந்து கஷ்டப்படுவதற்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேனா என்று ராஜாவின் அப்பா செய்த நன்றியை மறந்துவிட்டு பேசினார்கள். இதனால் அவமானப்பட்ட ராஜாவின் அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தார்கள். அப்பொழுது சாரா தன் காரிலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி வந்தால், அப்பொழுது சாராவின் மாமா சாரா என்று கையை பிடிக்க சென்றார். சற்று என்று சாரா அவர் கையை தட்டிவிட்டுவிட்டு, என்னை தொடாமல் பேசுங்கள், உங்களை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது என்று கூறினார். இதனால் மனமுடைந்து போன சாராவின் மாமா கண்களில் நீருடன் வீட்டிற்கு திரும்பினார். ராஜாவின் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வந்தார்கள். ராஜா ஆர்வத்துடன் வந்து, என்ன சொன்னாங்க மாமா வீட்டில் என்று கேட்டான். அதற்கு ராஜாவின் அப்பா பேசாமல் அமர்ந்திருந்தார். ராஜாவின் அம்மாவும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. என்ன சொன்னார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் ராஜா. சற்று என்று கோபப்பட்ட ராஜாவின் அம்மா, இனிமேல் அந்த பணப்பிசாசு இந்த வீட்டிற்கு வரவேண்டாம். அவர்கள் உன் மாமா அத்தை கிடையாது. நாம் செய்த நன்றியே மறந்து உன் தந்தையை என்று கேவலப்படுத்திவிட்டார்கள் என்று ராஜா அம்மா ராஜாவிடம் கூறினார். இதைக் கேட்ட ராஜா சற்று வருத்தப்பட்டான். ஏனென்றால் சாரா மிகவும் அழகாக இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்வதைத் தவிர வேறு எந்தவொரு ஆசையும் ராஜாவின் மனதில் இல்லை. சிறுவயதிலிருந்தே இவள்தான் உன் மனைவி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் அவள் மேல் அதிக காதலை வைத்துவிட்டான். இதனால் இசே எதுவும் சொல்லாமல் மனம் உடைந்து போய் தனது அறையில் படுத்து உறங்கினான். ராஜா சிறிது நேரம் கழித்து தன் அம்மா ஆளும் சத்தம் கேட்டு கண்விழித்து வெளியே வந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் அம்மா ராஜாவின் அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். ராஜாவின் அப்பா தன் தங்கைக்காகவும் தங்கை மகளுக்காகவும் தன் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, தன் மகனையும் மனைவியும் மிகவும் கஷ்டத்திலும் கடனிலும் தள்ளிவிட்டுமே என்ற வருத்தத்தில் உயிரை விட்டுவிட்டார். இதனால் ராஜா இன்னும் மனமுடைந்து போனான். ராஜாவின் உறவினர்கள் எல்லோரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவன் அம்மாவையும் அவனையும் சமாதானப்படுத்தினார்கள். ராஜாவின் அப்பா இறந்ததற்கு கூட சாராவின் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை. இங்கு ராஜாவின் வீட்டில் இறந்ததற்கான சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அங்கு சாராவிற்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளையும் அமைந்துவிட்டார். மாப்பிள்ளை வெளியூரில் நல்ல வேலை செய்கிறார் என்றும் சொத்துக்கள் ஏராளம் என்றும் சொல்லி சாராவை பெண் கேட்டு வந்திருந்தார்கள். ராஜாவின் அப்பாவிற்கான சடங்குகள் எல்லாம் முடிந்து சுடுகாட்டிலிருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் ராஜா. அப்பொழுது ராஜாவின் நண்பன் ராஜாவிடம் ஓடி வந்து, உன் மாமா மகள் சாராவிற்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் நடக்கிறது. இன்று உன் தந்தையின் இறுதி சடங்கிற்கு கூட அவர்கள் வரவில்லை. இதற்கு மேலும் நீ சாராவை நினைத்து வருத்தப்படப் போகிறாயா? இல்லை, அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகின்றாயா? நீயே முடிவு செய் என்று கூறினான் ராஜாவின் நண்பன் சங்கர். எதுவும் சொல்லாத ராஜா வீட்டிற்கு வந்து அமர்ந்தான்.
தன் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்த தன் அம்மாவை பார்த்து, இதற்கு மேல் நாம் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு தனது நண்பனை அழைத்தான். சங்கரும் தனது நண்பன் அழைத்தவுடன் ஓடிவந்தான். ராஜா சங்கரிடம் உதவி கேட்டான். என் நிலத்தில் கொஞ்சம் விவசாயம் செய்ய எனக்கு உதவி செய்கிறாயா என்று தொண்டையைச் சரிசெய்தல் கேட்டான். அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு தன் நண்பன் மென்மேலும் வளர வேண்டுமே என்று ஆசைப்பட்டு ராஜாவிற்கு உதவியாக சங்கரும் வேலை செய்து கொண்டிருந்தான். இங்கு கஷ்டப்பட்டு ராஜா வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் அங்கு சாராவிற்கு நிச்சயம் முடிந்து ஒரு வாரத்திலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சாராவின் பெற்றோர்கள் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். சாராவின் திருமணத்தைப் பற்றி ஊர் முழுக்க பேசியது. இங்கு ராஜா தனது வேலையில் மும்மரமாக இருந்தான். யார் என்ன சொன்னாலும் நாம் நம் அம்மாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவில் இரவும் பகலுமாக உழைத்தான். அவன் உழைத்ததற்கு பலனாக பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைந்தது. விளைந்ததற்கான நல்ல மதிப்பும் அவனுக்கு கிடைத்தது. இப்படியே படிப்படியாக ராஜாவும் வீடுவாசல் என கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தான். தனக்கு உதவி செய்த சங்கருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இதனால் அவனுக்கும் தன் வீட்டின் அருகிலேயே ஒரு வீடு கட்டிக் கொடுத்தான். இது மட்டும் பத்தாது என்று சங்கரின் ஒரே தங்கையான சங்கீதாவையும் ராஜா திருமணம் செய்து கொண்டார். ராஜாவின் திருமணம் ஒரு கோவிலில் மிகவும் எளிமையாக நடைபெற்றது. சங்கீதா சாராவின் அளவிற்கு இல்லை என்றாலும் குணத்தில் மிகவும் நல்லவர்களாகவே இருந்தாள். இதனாலே ராஜாவிற்கு அவளை பிடித்துப் போனது. தன் அம்மாவை நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையில் சங்கீதாவை ராஜா திருமணம் செய்து கொண்டான். சங்கீதாவும் இசை ராஜாவின் அம்மாவை தன் அம்மாவைப் போல் அரவணைத்து வந்தால் ராஜா நன்றாக வாழ ஆரம்பித்தான். ஆனால் சாராவின் வாழ்க்கையில் திருமணமான ஒருவரிடம் மட்டுமே நன்றாக வாழ்ந்தால் சாராவின் கணவனான ராகுலுக்கு வியாபாரத்தில் ஒன்றின்பின் ஒன்றாக அடிவிழுந்தது. இதனால் அவன் மனம் உடைந்து இருந்தான். தனது மனைவியிடம் அவள் பெற்றோர் வீட்டிற்கு சென்று பணங்களை வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவோ தன்னால் முடிந்த அளவுக்கு தன் கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன் பெற்றோரிடம் சென்று பணம் கேட்டால் அவர்களும் கொடுத்தார்கள். அதை தன் கணவனுக்கு கொண்டு போய் கொடுத்தால் சாரா அதை வைத்து எப்படியாவது முன் வந்துவிடலாம் என்று யோசித்து ராகுல் வேறு வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டான். ஆனால் அவை எல்லாமே இவனுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுத்தது. மறுபடியும் சாராவிடம் சென்று பணம் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான். சாராவும் தன் பெற்றோரிடம் சென்று பணம் வாங்கி வந்தாள். இப்படியே 3 முறை பணம் வாங்கி வந்து கொடுத்தும் ராகுல் சரியாக வியாபாரம் செய்யாமல் எல்லாவற்றையும் இழந்துவிட்டான். பிறகு சாராதானே அம்மாவிடம் உதவி கேட்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டிற்கு சென்றார். ஆனால் அங்கு சாராவின் வீட்டில் 2-3 ஆட்கள் சாராவின் பெற்றோரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் புரியாத சாரா அங்கே சென்று அமர்ந்தால் சாராவை பார்த்த சாராவின் அம்மா அப்பா கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. பிறகு அங்கு வந்திருந்த ஆட்கள் சாராவிடம், உன் பெற்றோர்கள் எங்களிடம் அதிக கடன் வாங்கியிருக்கின்றார்கள், அதனால் உங்கள் வீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், உங்கள் நிலத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கூறினார்கள். இதைக் கேட்ட சாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தன் தந்தையிடம் கேட்டதற்கு சாராவின் தந்தை, நீ நன்றாக வாழ வேண்டும், எந்த குறையும் உனக்கு வைக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை ஆடம்பரமாக வளர்க்க நினைத்து சில கடன்களை வாங்கினோம். பிறகு உன் திருமணத்தை நடத்துவதற்காக சில கடன்களை வாங்கினோம். நீ ஒவ்வொரு முறை வந்து கேட்கும் பொழுது இன்பினன்ஷையோ நான் இவரிடம்தான் கடன் வாங்கினேன், அது இப்பொழுது ரொம்ப பெரிய தொகையாகி நம் வீடு நிலம் எல்லாம் முழுகும் அளவிற்கு போய்விட்டது என்று கண்ணீர் விட்டார். சரிவிடுங்கள் அப்பா என்று சொல்லிவிட்டு நிலத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு சாரா தனது அம்மா அப்பாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதை பார்த்து ராகுலுக்கு முதலில் கோபம் இருந்தாலும் கோபம் இருந்ததைப்போல் காட்டிக்கொள்ளாமல் சாராவின் பெற்றோரை வரவேற்றான். பிறகு தன் அறைக்கு சென்று தன் மனைவியிடம் சண்டையிட்டான். அவள் எப்படியாவது என் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மன்றாடினாள். பிறகு ஒவ்வொரு நாளும் சாராவிற்கு நரகமாக ஆரம்பித்தது.
சாரா தன் கணவன் ராகுல் செய்யும் கொடுமைகளை எல்லாம் தன் பெற்றோரிடம் சொல்லாமல் மறைக்க ஆரம்பித்தாள். ராகுல் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்த பொழுது ராகுலின் நண்பன் எப்படியாவது சாராவை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ராகுலின் பணத்த ஆசையை தூண்டி அவனை சீட்டாடுவதில் பணம் நிறையவே வரும் என்று பணத்தாசை காட்டி ராகுலை சீட்டாடும் இடத்திற்கு அழைத்து சென்று அவனை ஒவ்வொரு போட்டிகளிலும் தோற்கடித்து பண சிக்கலில் சிக்க வைத்துவிட்டான். தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்று தெரிந்த ராகுல் தன் நண்பனிடம் உதவி கேட்டான். அவனும் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு, உனக்கு நான் உதவி செய்கின்றேன். ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும் என்று ராகுல் கேட்டான். அதற்கு, உடனே உன் மனைவியே ஒருநாள் என்னுடன் அனுப்பிவை, நான் உனக்கு உதவி செய்வது மட்டுமே இல்லாமல் நிறைய பணங்களைத் தருகிறேன் என்று கூறினான். சாராவின் கணவன் ராகுல் பணத்தாசை பிடித்தவன். இதனால் அவன் ஒத்துக்கொண்டான். சாராவிற்கும் ராகுலுக்கும் இடையில் சண்டை வர காரணமாக இருந்ததும் கூட இந்த பணம்தான். இதனால் ராகுலும் அவனது நண்பனும் ஒரு திட்டம் தீட்டினார்கள். ராகுல், நான் சொன்னால் என் மனைவி உன்னிடம் வரமாட்டாள். அது மட்டுமில்லாமல் அது தவறாகிவிடும். நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேன். நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரே வழி, நீ என்னை கடத்தி வைத்திருப்பது போல் நாடகமாடி அவளை வரவைத்துக்கொள் என்று கூறிவிட்டு ஒரு அறைக்கு சென்று போதையில் படுத்துவிட்டான் ராகுல். பிறகு ராகுல் சொன்ன திட்டப்படி ராகுலின் நண்பன் சாராவிற்கு தொலைபேசியில் அழைத்து ராகுலை கடத்தி வைத்திருப்பதாகவும் நீ இங்கே வரவேண்டும் என்றும் கூறினான். சாராவும் தன் கனவின் மீது இருக்கும் பாசத்தில் ராகுல் நண்பன் சொன்ன இடத்திற்கு சென்றால் அங்கு ராகுலின் நண்பன் சற்றென்று அவள் மேல் கை வைத்தால் தப்பாகிவிடும் என்று யோசித்த அவன் முதலில் தன்னிடம் இவன் அதிக கடன் பெற்றுள்ளதாகவும் அவற்றை எல்லாம் கொடுத்தால் மட்டும்தான் உன் கணவனை விடுவதாகவும் கூறினார். இதனைக் கேட்டு அவள் யாரிடம் சென்று பணம் கேட்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் ராஜாவின் நினைவு வந்தது. உடனே ராஜாவிடம் சென்று தொண்டையைச் சரிசைத்தல், பணத்தைக் கேட்கலாம் என்று ராஜாவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு ராஜாவின் அம்மா மட்டும் வீட்டில் இருந்தால் சாரா அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு, எனக்கு எப்படியாவது பணம் கொடுங்கள், நான் என் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜாவின் அம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் ராஜாவின் அம்மா அவர் அப்பா இருந்ததற்கு காரணமானவளே அவள்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இதனால் அவளை எட்டி உதைத்துவிட்டு, இப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம். உன் குடும்பத்தால் நாங்கள் பட்டப்பாடுபோதும் எங்களை விட்டுவிடு என்று உள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார். பிறகு சாரா பழசை எல்லாம் நினைத்துப் பார்த்து, நாம் செய்ததும் பெரிய தவறுதான். இதற்கு மேலும் நம் மாமாவின் குடும்பத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைத்து அழுதுகொண்டே அங்கிருந்து நடந்து வந்தாள். அப்பொழுது தூரத்தில் ராஜாவும் அவனது மனைவியும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ராஜா தனது கையில் ஒரு குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டே தனது மனைவியையும் கொஞ்சிக் கொண்டே நடந்து வந்தான். இவற்றைப் பார்த்து சாராவிற்கு சற்று ஏக்கம் உண்டானது. பணத்திற்காக ஆசைப்பட்டுதான் சொந்த தாய்மாமா மகனை விட்டுவிட்டோமே, இந்த வாழ்க்கைக்குதான் நாம் ஆசைப்பட்டோம். ஆனால் கிடைத்தது என்னவோ நரகமான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டாள். இசை பிறகு எங்கே ராஜா தன்னை பார்த்து விடுவானோ என்று நினைத்து அருகில் இருந்த கட்டிடத்தின் பின் சென்று மறைந்து கொண்டாள். இதற்கு மேலும் நாம் ராஜாவை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைத்து அங்கிருந்து சென்றுவிட்டாள். ராகுலின் நண்பனிடம் சென்று தனக்கு உதவ யாருமில்லை, தன்னிடம் பணமும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். உடனே ராஜாவின் நண்பன் தொண்டையைச் சரிசைத்தல் சாராவின் அருகில் வந்து அவளது தோள்பட்டையின் மீது கை வைத்து, அப்படியே எல்லாம் சொல்லாதே சாரா, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று அவளைக் கட்டி அணைக்க முயன்றான். உடனே சாரா அவன் கைகளைத் தட்டிவிட்டு, இதுபோல் நடந்து கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் உன் நண்பனின் மனைவி என்று கூறி அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஆனால் அவள் கையே பிடித்து இழுத்து தன் வசப்படுத்திக் கொண்டான் ராகுலின் நண்பன். இவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த சாரா அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று அவன் இருந்த அறையை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தன் கணவனை தேடி சென்றாள். தன் கணவன்
ஒரு அறையில் மயங்கி இருப்பதை பார்த்து சாரா தன் கணவனை எழுப்பி அமர வைத்தாள். ராகுலும் போதையிலிருந்து வெளியே வந்து அமர்ந்தான். அப்பொழுது, வாங்கள், நாம் வெளியே சென்றுவிடலாம். இவன் என்னிடம் தவறாக நடந்து கொள்கின்றான். எப்படியாவது நாம் இங்கிருந்து சென்றுவிடலாம் என்று ராகுலின் கையை பிடித்து இழுத்தாள் சாரா. ஆனால் ராகுல் ஒரு அடிகூட நகரவில்லை. என்ன செய்கிறீர்கள்? வாங்கள், வெளியே சென்றுவிடலாம் என்று சாரா மறுமுறையும் கையை பிடித்து இழுத்தாள். சற்று என்று ராகுல் அவளை இழுத்து கீழே தள்ளி அந்த அறையிலிருந்து வெளியே வந்து அவள் இருக்கும் அறையை பூட்டிவிட்டு தன் நண்பன் அழைக்கப்பட்ட அறையை திறந்தான். ராகுல் வெளியே வந்த ராகுலின் நண்பன், எங்கே உன் மனைவி என்று கேட்டான். அதற்கு உடனே, அவளை நான் அடைத்து வைத்திருக்கிறேன். நான் சொன்ன பணத்தை என்னிடம் கொடு என்று ராகுல் தன் நண்பனிடமிருந்து பணத்தை பெற்றான். பிறகு தன் மனைவி அடைக்கப்பட்ட அறையை காட்டினான். அங்கு சென்ற ராகுலின் நண்பன் சாராவிடம், உன் கணவன்தான் எனக்கு உன்னை பணத்திற்காக வித்துவிட்டான் என்று சொல்லி அவளிடம் தவறாக நடந்து கொண்டான். முதலில் இதை ஏற்க முடியாத சாரா, பிறகு வேறு வழியில்லாமல் அவளும் அதற்கு சம்மதித்தால் ஒரு முறைதானே என்று சம்மதித்தார். ஆனால் ராகுலின் நண்பன் அவளை தினம் தினம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். இதனால் ராகுலே அங்கேயே வைத்துக்கொண்டு அவனுக்கு நிறைய பணங்களையும் மதுவையும் கொடுத்து சாராவிடம் தனது ஆசைகளை தீர்த்து கொண்டான். ஒருநாள் சாரா திடீர் என்று தன்னை இவ்வளவு கொடுமை செய்யும் கணவருக்காக நாம் ஏன் நம்மை வருத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இதனால் சாரா ராகுலின் நண்பன் அழைத்தும் அங்கு செல்லவில்லை. அதனால் கோபமடைந்த ராகுலும் ராகுலின் நண்பனும் நேராக சாராவின் வீட்டிற்கே வந்தார்கள். அங்கு இருந்த தனது மாமாவையும் அத்தையையும் அடித்து போட்டுவிட்டு சாராவை கடத்திக் கொண்டு வந்தான். சாராவின் கணவன் ராகுலும் ராகுலின் நண்பனும் சாராவை வேறு ஒரு இடத்திற்கு வித்துவிட்டு பெரிய தொகையாக வாங்கி வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்று திட்டம் திட்டியிருந்தார்கள். அதேபோல அங்கே ஒரு கிழவன் சாராவிற்கு அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்தான். சாராவின் பெற்றோர் சாராவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அழத் தொடங்கினார்கள். பிறகு ராகாவிடம் எப்படியாவது சென்று தன் மகளை காப்பாற்றி விடுமாறு கெஞ்சினார்கள். ராகாவும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று சாராவை கூட்டி வரலாம் என்று நினைத்தான். ஆனால் சாரா அந்த கிழவன் தன்னை அழைத்துக் கொண்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அந்த அறையிலேயே தூக்கு மாட்டிக்கொண்டாள். சாராவை அழைத்து வந்து இந்த கிழவனிடம் ஒப்படைக்க வந்த சாராவின் கணவனும் அவருடைய நண்பனும் இதை பார்த்து திகைத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த ராஜா சாராவின் உடலை பார்த்து கதறியாளத் தொடக்கினான். பிறகு அங்கு இருந்தவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக தாக்கினான் ராஜா. அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே மது அருந்தி இருந்ததால் இவன் அடித்ததில் மயங்கிவிட்டார்கள். சாராவின் உடலை கீழே இறக்கி மடியில் வைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தான் ராஜா. அப்பொழுது சாராவின் கைகளில் இருந்த காகிதத்தில், நீங்கள் எப்படியாவது வந்துவிடுவீர்கள் என்று எனக்கு தெரியும் மாமா. நான் உங்களைதான் திருமணம் செய்திருக்க வேண்டும். பணத்தின் மீது இருந்த ஆசையால் நான் உங்களையும் மாமாவையும் அத்தையையும் மிகவும் காயப்படுத்திவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த ராஜா மிகவும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பித்தான். பிறகு காவலர்களுக்கு தகவல் கொடுத்தான். அவர்களும் அங்கு வந்து ராகுலையும் ராகுலின் நண்பன் மற்றும் அந்த கிழவன் அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள். சரவணன் வீட்டிற்கு தகவல் தெரிவித்தான். பிறகு சாராவை நல்ல முறையில் அடக்கம் செய்தார்கள். வீட்டிற்கு வந்து அமர்ந்தான் ராஜா. அப்பொழுது சாராவுடன் சிறுவயதிலிருந்து விளையாடிய நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அருகில் வந்து ராஜாவின் மனைவி சங்கீதா அவன் தோள் மீது கை வைத்தாள். திடீரென்று பழைய நினைவுகளிலிருந்து வெளியே வந்தான் ராஜா. நடந்ததை நினைத்து வருத்தப்படுத்துவதில் எந்தவொரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொண்ட ராஜா தனது மகளை தூக்கிக் கொண்டு அவளுக்கு பிடித்தவற்றை எல்லாம் வாங்கிக் கொடுக்க சென்றுவிட்டான். ராஜாவின் அம்மா, மனைவி, குழந்தை மற்றும் சாராவின் அம்மா, அப்பா கூட ராஜாவின் வீட்டிலேயே வந்து தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரே கடமை மகள் சாராவை எப்படி நல்ல முறையில் தைரியத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது மட்டுமே.